வீரன் அத்தியாயம் 117. மீண்டு வந்த ஆதித்யாவா? இது போன்ற கதைகளை தொடர்ந்து கேட்க இப்போதே குமார் ஸ்டோரிஸ் சேனலுடன் இணைந்து கொள்ளுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த கதை முழுக்க கற்பனை கதை மட்டுமே. அப்போது அனைவரது கண்களுக்கும் அதிர்ச்சியூட்டும் விதமாக மந்திரத்தில் பறந்து கொண்டிருந்த அந்த படிவத்தை பார்த்தது. ஆனால் அந்த படிகத்தை பிடித்தவாறு பின்னாடியே இருந்தது மாருதி. மாருதியை பற்றி அறிந்த ஒரே ஆள் சிகண்டன் மற்றும் ராணியின் நண்பர்கள் மட்டுமே. ஆகையால் மற்றவர்கள் அதிர்ச்சியில் என்ன இது என்று பயத்தில் அதை தாக்க வர நடுவில் புகுந்த தியா, நிறுத்துங்கள், இது ராணியின் வளர்ப்பு பிராணி, இதை ஒன்றும் செய்யாதீர்கள், இது அந்த படிகத்தை தேடி கண்டுபிடித்துக் கொண்டு வந்திருக்கிறது என்றாள். அனைவரும் ஆச்சரியமாக பார்க்க அந்த படிகத்தை வைத்திருந்த மாருதி யாரை பற்றியும் யோசிக்காமல் மெல்ல பறந்து ஆதித்யாவின் அருகில் சென்றது. அது ஆதித்யாவின் அருகில் செல்லச் செல்ல அதன் கையில் இருந்த படிகம் மின்னத் தொடங்கியது. இது ஆன்மீக ஆத்மசக்தி கொண்ட படிகமா? எப்படி இதை கண்டுபிடித்தது? அது மட்டுமில்லாமல் இது எனது மகனின் பட்டறையில்தான் இருந்திருக்க வேண்டும். இது எப்படி வெளியே வந்தது? இந்த அளவுக்கு பெரிய படிக்கட்டு இதற்கும் நான் பார்த்ததே இல்லையே. இது எங்கிருந்து எடுத்து வந்தது என்று பல கேள்விகள் மூத்த முதிய அரசரின் நினைவில் தோன்றின. ஆனால் யாரும் சற்றும் எதிர்பாராத விதமாக ஆதித்யாவை சுற்றிச் சுழன்று கொண்டிருந்த அந்த பச்சை நிற சக்தி திடீரென்று கொடி முளைத்தது போல் கொடிகளாக மாறி மாருதியின் கையில் இருந்த படிகத்தை வந்து பிடித்தது. இதை யாரும் கவனிக்கவில்லை. அது மாருதி வைத்திருந்த படிகம் மற்றும் மாருதி என இரண்டையும் ஒரு சேர ஆதித்யாவின் இதயத்தை நோக்கி இழுத்தது அந்த பச்சை நிற சக்தி. மெதுவாக மாருதி மற்றும் ஆன்மீக ஆத்மசக்தி கொண்ட படிகத்தை ஆதித்யாவின் மார்பில் வைத்து அழுத்தியது. இங்கு கடுமையான வலியிலும் அதே நேரம் தனது மூன்றாவது சக்கரத்தை எப்படியாவது செயல்படுத்த வேண்டும் என்ற உறுதியுடனும் ஆன்மீக ஆத்ம உலகத்தில் ஆதித்யா தியானத்தில் இருந்தான். அப்போது அவனுக்கு ஒரு பிரகாசமான சூரிய ஒளி போல் மாருதி காட்சியளித்தது. அதற்கு காரணம் மாருதியின் கையில் இருந்த ஆன்மீக ஆத்ம படிகம். அதன் சக்தி சிறிது சிறிதாக அவனது உலகத்தில் மிகவும் பாதிக்கப்பட்டிருந்த பகுதிகளை சரி செய்தது. இப்போது ஆதித்யா அமர்ந்த நிலையிலிருந்து எழுந்து நின்றான். அவனது ஆன்மீக ஆத்ம சக்தி சிறிது வலுப்பெற்றதை உணர்ந்தவன் தன் கைகால்களில் பார்த்தான். ஆன்மீக ஆத்ம உருவத்தில் அவனது சக்தியை மீண்டும் உயர்வதைக் கண்டவன் எதிரே நின்ற பாரதியை பார்த்து, மாருதி, மிகவும் நன்றி மாருதி என்று கூறினான். ஏனெனில் இப்போது மாருதி செய்த செயலால் மாருதியால் அவனது உலகத்திற்குள் இருக்க முடியும் என்று அவனுக்கு தோன்றியது. உடனே ஆதித்யா டிராகன் பீஸ்டையும் உள்ளே கொண்டு வர வேண்டும் என்று யோசித்தான். அவன் தனது ஆன்மீக ஆத்ம சக்தியால் அதை உள்ளே கொண்டு வர எண்ணிய அடுத்த கணமே மாருதி அவனை தடுத்தது. காரணம், டிராகன் பீஸ்டின் மார்பில் குத்தப்பட்டிருந்த அந்த மாபெரும் அன்புக்கணை. அது உள்ளே வந்தால் ஆதித்யாவின் ஆன்மீக ஆத்ம உலகத்திற்கு மீண்டும் பாதிப்பு ஏற்படும். ஆகையால் டிராகன் பீஸ்டை வெளியேயே குணப்படுத்தி அந்த அம்பை அதன் மார்பு பகுதியிலிருந்து நீக்கிய பிறகுதான் அதை உள்ளே கொண்டு வர வேண்டும் என்று அது தனது ஆன்மீக ஆத்ம குரலால் கூறியது. அதை கேட்ட ஆதித்யா, சரி, முதலில் நான் கண் விழிக்கிறேன், பிறகு ஒவ்வொருவரையும் காப்பாற்றுவோன் என்று கூறினான். ஆனால் ஆதித்யாவால் தனது மூன்றாவது சக்கரத்தை செயல்படுத்த முடியவில்லை. அந்த பழைய குற்ற உணர்ச்சி இன்னும் அவனிடம் இருந்து கொண்டுதான் இருந்தது. படிகத்தை உள்ளே எடுத்துக்கொண்ட ஆதித்யா சில நொடிகளிலேயே மெதுவாக கண் விழித்தான். அவன் கண் விழித்ததை பார்க்க அதைக் கண்டு அனைவரும் சந்தோஷத்தில் கத்தினர். ஆதித்யாவிற்கு வெளியில் நடந்த எந்த விஷயமும் தெரியாததால் தன்னை சுற்றி ஒரு கூட்டமே நிற்பதை பார்த்து பதற்றத்துடன் எழுந்து, என்னாச்சு, எதுக்காக எல்லாரும் இப்படி நிற்கிறீங்க என்றான். அவன் கேட்ட முதல் வார்த்தையிலேயே, மகா மருத்துவர் விர்கோதர், இளைய மருத்துவரே, உனது உதவி எனக்கு தேவை என்றார். அவரது உடை, உருவம் மற்றும் கம்பீரமான பேச்சை பார்த்த ஆதித்யா, நீங்கள் யார் என்று கேட்டான். நான் தான் விர்கோதர், இந்த நகரின் மருத்துவர் என்றார். நீங்கள் இந்நகரிற்குள் வர முடியாமல் தானே இருந்தீர்கள்? பனிச்சுவர் உங்களை வரவிடாமல் தடுத்ததாகத்தானே கூறினார்கள். எப்படி வந்தீர்கள்? பனிச்சுவரின் செயல்பாடு என்ன ஆனது என்று அதிர்ச்சியில் கேட்டான். ஏனெனில் அவன்தான் பனிச்சுவரை அவ்வாறு செயல்படாமல் தடுத்திருந்தான். அப்படி இருக்கையில் இவர் இங்கு வந்துவிட்டார் என்றால்
பனிச்சுவரின் செயல்பாடு மாறிவிட்டது என்று அர்த்தம் என எண்ணிக் கேட்டான். இன்று பனிச்சுவர் மீண்டும் சகஜ நிலைக்கு வந்துவிட்டது. மக்களால் இங்கு வரவும் இங்கிருந்து வெளியே செல்லவும் முடியும் என்றார் விர்கோதர். அப்போதுதான் ஆதித்யா உணர்ந்தான். அவன் மிருதாயின் பாணால் பலமாக செயலிழந்த பொழுது அவனிடம் இருந்த ஆன்மீக ஆத்மசக்தி குறைந்ததால் அவன் பிரபஞ்ச கால வெடிப்புகளால் செயல்படுத்திய நுழைவாயில் சக்தி முடிவுக்கு வந்திருந்தது. ஆகையால் மக்கள் மீண்டும் பனிப்பிரதேசத்தில் தோன்றுவது நின்று சகஜ நிலைக்கு பனிப்பிரதேசச் சுவர் மாறியிருந்தது. அதை நினைத்து இந்த பிரச்சனையில் நான் அதை மறந்துவிட்டேனே என்று எண்ணியவன் அடுத்த நொடி விராட நகர அரசரை பற்றியும் அங்குள்ள பிரச்சனையை பற்றியும் விசாரிக்கத் தொடங்கினான். அப்போது அருகில் இருந்த ஆசிரியர் வரதன், மாணவனே, நீ எதை பற்றியும் யோசிக்க வேண்டியதில்லை. அங்கிருந்த அனைத்து பிரச்சனைகளும் முடிந்துவிட்டன. ஒருவேளை இருள்நகர் குமரிகண்டத்தை நோக்கி படையெடுத்து வந்தாலும் இப்போது பிரச்சனை இல்லை. குமரிகண்டத்தின் 5 தேச அரசர்களும் ஒன்று சேர்ந்து கூட்டாக ஒரு படையை உருவாக்கியுள்ளனர். ஆகையால் நீ அதை பற்றி யோசிக்க வேண்டாம் என்றார். தாங்கள் யார் என்று அவன் கேட்க, நான் ஆசிரியர் வரதன் என்று கூறினார். அவர்கள் அப்போது அந்த மூலையிலிருந்த வாளை பற்றி மறந்துவிட்டனர். இப்போது இதையெல்லாம் விளக்கவும் பேசவும் நேரமில்லை. உடனே என்னுடன் வா, மருந்தை தயாரிக்க வேண்டும். எனது கிடங்கிற்கு செல்லலாம் என்றார் மகா மருத்துவர். ஆதித்யாவிற்கு மட்டுமே தெரியும், அங்கிருந்த மருத்துவ பாத்திரத்தை ஏற்கனவே தான் வசப்படுத்திவிட்டதால் அங்கு எதுவும் இல்லை என்பது. இருப்பினும் அது இந்த நகரை இன்னும் காப்பாற்றிக் கொண்டிருப்பதை அறியாமல் அந்த பாத்திரம் அங்கேயேதான் இருக்கும் என்று நினைத்து தான் இருந்த இடத்திலிருந்து தடுமாறிக்கொண்டு எழுந்தான். அப்போது கைத்தாங்கலாக அவனை வந்து பிடித்தார் மருத்துவர் விர்கோதர். கவலைப்படாதே, நான் இருக்கிறேன் என்றார். எழுந்து நின்றவன் திரும்பி பார்க்க அவன் அருகே இருந்த படுக்கையில் சுமத்ரா படுத்திருந்தாள். அதை பார்த்தவன் ஒரு நிமிடம் நின்றான். என்ன என்று விர்கோதர் கேட்க, மூத்த முதியவரே, சுமத்ரா ஏன் இங்கு படுத்திருக்கிறாள்? அவளுக்கு என்ன ஆனது என்றான். வெளியே நடந்த தாக்குதல் பற்றி ஆதித்யாவிற்கு அதிகம் தெரியாததால் அவளுக்கு ஏற்பட்ட பாதிப்பும் அவனுக்கு தெரியவில்லை. வெளியில் நடந்த போரில் அவள் உடல் பாதிக்கப்பட்டுள்ளது என்று முதியவர் கூறினார். உடனே ஆதித்யா, அப்படியா, இருங்கள், நான் பார்க்கிறேன் என்று சுமத்ராவின் அருகில் சென்றான். அவள் உடலில் வெளிப்படையாக எந்த பாதிப்பும் இல்லை. ஆனால் அவளது ஆன்மீக சக்தியும் உடலின் பலமும் உறிஞ்சப்பட்டது போலிருந்தது. அதை கண்டவன், இது ஆத்ம உறிஞ்சி ஆத்மாக்களின் வேலை என்று எண்ணினான். இது நகருக்குள் வந்ததா? எப்படி ஆன்மாக்களின் நகருக்குள் பனிப்பிரதேசத்திற்குள் வர அனுமதி இல்லையே? எதற்காக வந்திருக்கும்? ஒருவேளை நான் தயாரித்த அந்த மரத்திற்காகவா என்று சிறிது யோசித்தவன் தனது முதல் சக்கர சக்தியை பயன்படுத்தி நுட்பங்களின் இறுதி நோக்கு எனும் நுட்பத்தை செயல்படுத்தினான். சுமத்ராவின் நெற்றியின் வாயிலாக தன் கையை வைத்து ஒரு சக்தி இடமாற்று முறையை அவளுக்கு கொடுத்தான். இது வெளியில் நின்றவர்களுக்கு புரியவில்லை என்றாலும் அங்கிருந்த மூவருக்கு மட்டுமே புரிந்தது. மூத்த முதிய அரசர், ஆசிரியர் வரதன் மற்றும் மகா மருத்துவர் விர்கோதர். இதை கவனித்த மகா மருத்துவர் வியந்தார். இந்த இளைஞன் தனது சக்தியின் ஒரு பகுதியை இடமாற்றம் செய்கிறான். ஒருவரின் உடலில் குறைந்த தைரிய சக்தியை இன்னொன்றுக்கு மாற்ற முடியுமா? ஆன்மீக ஆத்மசக்தி மூலமாக குணப்படுத்துவான் என்று நினைத்தேன். ஆனால் இவன் நேரடியாக சக்தி இடமாற்றத்தை பயன்படுத்துகிறானே என்று விசித்திரமாக பார்த்தார். ஆதித்யா கொடுத்த சக்தி சுமத்ராவின் நெற்றியின் வாயிலாக அவளது அனைத்து மெரிடியன்களுக்கும் சென்றது. சரி, சிறிது நேரத்தில் இவள் கண் விழித்து விடுவாள் என்று கூறிவிட்டு அந்த இடத்திலிருந்து மருத்துவ கிடங்கை நோக்கிச் சென்றான் ஆதித்யா. அவன் செய்யும் ஒவ்வொரு அதிசயத்தை பார்க்கும் அனைவருக்குமே உடல் சிலிர்த்து ஒருவித பிரமிப்பு ஏற்பட்டது. இவ்வளவு நேரம் ஒரு சாதாரண மாணவன்தான் எங்கள் குழுவில் இணைந்திருக்கிறான், அவன் ஒரு சக தோழன் என்று எண்ணிக்கொண்டிருந்த தியாவிற்கும் இப்போது ஆதித்யாவின் மீது ஒரு அதீத நம்பிக்கையும் அவனது சக்தியின் மீது ஒரு பெரும் உறுதியும் பிறந்தது. உடல்நிலை சரியில்லாமல் தள்ளாடி தள்ளாடி நடந்து வெளியே வந்த ஆதித்யா வானுயரம் நிமிர்ந்து நின்ற அந்த தங்க பாத்திரத்தின் கவசத்தை கண்டான். உடனே அவன் தனது மனதிற்குள் கேட்டான், இது என்ன கவசம்? இது எப்படி ஏற்பட்டது? அவன் அப்படி வினவிய அடுத்த கணம் அந்த பெரும் கவசத்திலிருந்து ஒரு அதிர்வும் அதிரலையும் எழுந்தது. அந்த சத்தம் அந்த நகரையே உலுக்கியது. அந்த அதிரலை மற்றவர்களின் காதுகளை வலிக்கும்படி செய்தாலும் அது ஆதித்யாவிடன் பேசும் இரகசிய குரலாக இருந்தது. பிரபு, விழித்துவிட்டீர்களா? நீங்கள் கட்டளையிட்டபடியே நான் இந்த நகரை தற்காத்து காப்பாற்றுகிறேன். வேறு ஏதேனும் நான் செய்ய வேண்டுமா என்று கேட்டது அந்த பாத்திரம். நின்று கொண்டிருந்த ஆதித்யா அந்த பெரும் சத்தத்தில் திடுக்கிட்டு திடீரென பின்னோக்கி தரையில் விழுந்தான். அவன் ஆச்சரியத்துடன் வானுயரம் நிமிர்ந்து நிற்கும் அந்த தங்க கவசத்தை பார்த்து, என்ன இது? அந்த மிருதாங்கி பாத்திரமா? நான் கட்டளையிட்டதை கேட்கிறதா என்று யோசித்தான்.
அவன் கடைசியாக மயக்கமடையும் தருணத்தில் என்ன கூறினான் என்று நினைவுபடுத்தி பார்த்தான். இந்நகரை காப்பாற்ற வேண்டும் என்று அவன் கூறிய ஒற்றை சொல் அவனது நினைவுக்கு வந்தது. அப்படியென்றால் நான் கூறிய அந்த ஒற்றை சொல்லுக்காகவா இந்நகரையே இந்த அற்புத தெய்வீக சக்தி கொண்ட மிருதாங்கி பாத்திரம் காப்பாற்றுகிறது என்று எண்ணிக்கொண்டிருந்தான். அவன் கீழே விழுந்த உடனே மருத்துவர் விர்கோதர் வரதனும் ஓடி வந்து ஆதித்யாவை தூக்கி நிறுத்தி, என்ன ஆனது இளைஞனே என்று கேட்டார்கள். ஒரு நிமிடம் நின்ற ஆதித்யா மீண்டும் மனதார அந்த படிகத்திடம் கேட்டான், நீ எதற்காக இவ்வளவு பெரிய உருவமாக மாறினாய்? அதற்கு அது, பிரபு, வெளியிலிருந்து சில அரக்கர்கள் இந்நகரை தாக்கிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களின் தாக்குதலை தடுக்கவே நான் இவ்வாறு விஸ்வரூபம் எடுத்தேன். அது மட்டுமல்லாமல் உமது நம்பன் டிராகனின் வீழ்ச்சிக்கும் அவர்கள்தான் காரணம். அவர்கள் உள்ளே நுழைந்தால் மேலும் பல விபரீதங்கள் ஏற்படும். ஆகையால்தான் நான் ஒட்டுமொத்தமாக இந்நகரையே காப்பாற்றும் வண்ணமாக ஒரு கவசமாக இப்போது இருக்கிறேன். இதை இப்போது நிறுத்த வேண்டும் என்று நீங்கள் கூறினால் சொல்லுங்கள், நான் உடனே பழைய நிலைக்கு மாறிவிடுகிறேன் என்றது. இல்லை, இப்போது வேண்டாம், பொறுமையாக இரு, நான் இதற்கு வேறு ஏதேனும் யோசிக்கிறேன் என்றான் ஆதித்யா. உடனே அந்த பாத்திரம், பிரபு, என்னால் நீண்ட நேரம் இவ்வாறு செயல்பட முடியாது. எனது சக்தியின் ஆற்றலை கொண்டுதான் நான் இவ்வாறு போராடி கொண்டிருக்கிறேன். நான் இன்னும் உங்களுடன் முழுமையாக இணையவில்லை. நான் பேசுவது மட்டுமே உங்களுக்கு கேட்கும். ஆன்மீக ஆத்ம உருவமாக நான் உங்களுடன் முறைப்படி இணைந்தால் மட்டுமே எனது முழுமையான சக்தியையும் என்னால் வெளிப்படுத்தி காட்ட முடியும் என்றது. ஆனால் இப்போதிருக்கும் சூழ்நிலையில் நீ உனது உருவத்தை மாற்றி பழைய நிலைக்கு வந்தால் அந்த நேரத்தை பயன்படுத்தி அரக்கர்கள் உள்ளே நுழைய வாய்ப்பிருக்கிறது. அதனால் சிறிது நேரம் பொறுத்துக்கொள், நான் இதற்கு ஒரு வழி செய்கிறேன் என்றான் ஆதித்யா. உண்மையில் ஆதித்யா இந்த அளவிற்கு பாதிக்கப்பட முக்கிய காரணமே அந்த மிருதாங்கி பாத்திரம்தான். அதன் உரிமையை அவன் இன்னும் முழுமையாக பெறவில்லை. காரணம், இருவருக்கும் இடையே இன்னும் ஆன்மீக ஒப்பந்தம் போடப்படவில்லை. அந்த ஒப்பந்தத்திற்காகத்தான் அதுவும் காத்திருக்கிறது. ஆனால் இந்த ஒப்பந்தத்தை பெறுவதற்கு முன்னால் ஆதித்யாவை அடக்கும் அளவிற்கு சக்தி வாய்ந்த யாரேனும் வந்துவிட்டால் அவர்கள் ஆதித்யாவை வீழ்த்தி அந்த பாத்திரத்தை தங்கள் வசப்படுத்த வாய்ப்பு உள்ளது. ஆகையால் தான் அந்த பாத்திரம் யாரையும் உள்ளே விடாமல் தடுத்தது. ஒருவேளை ஆதித்யாவை யாரேனும் வீழ்த்திவிட்டால் வீழ்த்துபவர்களின் கைக்கு அந்த பாத்திரம் சென்றுவிடும். இது ஆதித்யாவிற்கு தெரியாது. இதை பற்றி ஆதித்யாவிடம் அந்த பாத்திரம் கூறவும் இல்லை. ஆதித்யா சிறிது நேரம் யோசித்தவன், மருத்துவரே, நாம் அங்கு செல்வது வீண் வேலை என்றான். என்ன சொல்கிறாய் ஆதித்யா? எனது மருத்துவ பாத்திரம் அங்குதான் கிடங்கில் இருக்கிறது. அதில்தான் நாம் அதிக மக்களுக்கு மருந்து உற்பத்தி செய்ய முடியும் என்றார் விர்கோதர். இதற்கு இப்போது அந்த மருந்து தேவையில்லை என்றான் ஆதித்யா. என்ன சொல்கிறாய்? மருந்து தேவையில்லையா? அப்புறம் எப்படி மற்றவர்களை காப்பாற்ற முடியும் என்று விர்கோதர் கேட்க, என்னிடம் ஒரு வழி இருக்கிறது. ஆனால் அதற்கு முன் நான் உங்களிடம் ஒன்று கூறுகிறேன். என்னை மன்னித்து விடுங்கள் மருத்துவரே. நீங்கள் இத்தனை வருடமாக பயன்படுத்தி வந்த அந்த பாத்திரத்தை நான் சேதப்படுத்தி விட்டேன் என்றான். என்ன? நீ அந்த பாத்திரத்தை சேதப்படுத்தி விட்டாயா? எப்படி? என்ன ஆனது என்று அவர் பதற்றத்துடன் கேட்டார். இத்தனை வருடமாக நீங்கள் பயன்படுத்தி வந்த பாத்திரம் சாதாரண பாத்திரம் இல்லை என்பது நம் அனைவருக்கும் தெரியும். அது ஒரு என்று அவன் சொல்ல தயங்கினான். உடனே மகா மருத்துவர் அவன் காதில், உங்களை பற்றிய அனைத்து ரகசியங்களும் எங்களுக்கு தெரியும். ஆகையால் நீங்கள் எதை வேண்டுமானாலும் எங்களிடம் வெளிப்படையாக கூறலாம் என்றார். அந்த பாத்திரத்தை என் சக்தியால் எளிமையாக கட்டுப்படுத்த முடியும். அதைத்தான் நான் செய்தேன். அது இப்போது என்று கூறி தலையை மேலே உயர்த்தி ஆதித்யா காட்டினான். அனைவரும் மேலே இருந்த தங்க கவசத்தின் திசையில் பார்த்தனர். மீண்டும் ஒரு பெரும் அதிர்ச்சி அவர்களுக்கு காத்திருந்தது. எப்போதும் மேலே இருக்கும் அந்த தங்க கவசம்தான் அந்த பாத்திரம். அதுதான் நான் கூறிய ஒற்றை வார்த்தைக்காக இந்நகரை காப்பாற்றி வருகிறது என்று ஆதித்யா கூறினான். இதை கேட்ட அங்கிருந்த மூத்த முதியவர் மற்றும் அனைவருக்கும் உடலில் ஒருவித சிலிர்ப்பு ஏற்பட்டது. என்ன சொல்கிறாய்? அந்த பாத்திரம் இந்த அளவிற்கு வலிமையும் சக்தியும் கொண்டதா? வெளியில் இருந்து வரும் கொலவெறி தாக்குதலையே அது தடுக்கிறது என்றால் எந்த அளவிற்கு சக்தி வாய்ந்த ஒரு பொருளை உன்னால் இப்படி பயன்படுத்த முடிகிறது என்று அவர் வியந்து கேட்டார். ஆதித்யாவின் உடல் இன்னும் முழுமையான சக்தியை அடையாததால் அவனால் அதிகம் பேச முடியவில்லை. உடனே ஆதித்யா அங்கு நின்ற மூத்த முதிய அரசரை பார்த்து, அரசே, பாதிக்கப்பட்ட அனைவரையும் ஒரே இடத்திற்கு வர சொல்லுங்கள் என்றான். என்ன செய்யப் போகிறீர்கள் என்று தளபதி சிகண்டன் கேட்க, மருந்துகளை நான் வேறு வழியாக இப்போது அனைவருக்கும் செலுத்தப் போகிறேன் என்றான் ஆதித்யா ஒரு சிறிய மூச்சிரைப்புடன். சரி என்று கூறிய சிகண்டன் வேறு ஏதும் பேசாமல் தன்னிடமிருந்த ஆட்களை வைத்து
குதிரை வண்டிகள் மற்றும் பல வண்டிகளில் அந்த நகரில் இருந்த பாதிக்கப்பட்ட வீரர்கள், மருத்துவர்கள் என அனைவரையும் ஒரு மாபெரும் போர்க்களத்தின் தளத்தில் கொண்டு வந்து சேர்த்தார். கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான மக்கள் வெறும் 1 மணி நேரத்திற்குள் அந்த இடத்தில் படுக்க வைக்கப்பட்டிருந்தனர். தொடரும்.